My dear students, welcome back to Nurses Profile channel. ஒரு happy news நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. GNM of Nursing க்கு round 3 counseling நடக்குமான்னு கேட்டிருந்தீங்க. Yes, நமக்கு GNM of Nursing க்கு பாத்தீங்கன்னா round 3 counseling கான schedule வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Tentative round 3 online counseling schedule for diploma in nursing, general nursing and midwifery. So நமக்கான counseling என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 17ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைம் கொடுத்திருக்காங்க. Re-allotment and allotment. ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல எனக்கு சீட் கிடைச்சி அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்களும் மாத்திக்கலாம். இல்ல இது வரைக்கும் நான் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணல, இல்லனா நான் ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணேன், ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு சீட் அலாட் ஆகல அப்படிங்கிறவங்க இந்த கவுன்சிலிங்ல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கலந்துக்கலாம். ஆனா ரீ அலாட்மெண்ட் ஆல்ரெடி காலேஜ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் வந்து ரீ அலாட்மெண்ட் பண்ண முடியும். ரவுண்ட் 1லயோ ரவுண்ட் 2லயோ எனக்கு சீட் கிடைச்சி நான் அங்க போகவே இல்ல, அட்மிஷனே போடல, நான் இப்ப என் காலேஜ மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா மாத்த முடியாது. பட் நீங்க நியூவா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சோ அதர் குரூப்பை பொறுத்தவரை ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 15ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரை சொல்லிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருக்காங்க. ரிசல்ட் பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. 31ஆம் தேதிக்கு முன்னாடி காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். 1வது ரேங்க்ல இருந்து 445வது ரேங்க் வரைக்கும் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒகேஷனல் குரூப்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 17ஆம் தேதி முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங் 18ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரை கொடுத்திருக்காங்க. 1வது ரேங்க்ல இருந்து 390வது ரேங்க் வரைக்கும் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சயின்ஸ் குரூப்பை பொறுத்தவரையில 1வது ரேங்க்ல இருந்து 15,266வது ரேங்க் வரைக்கும் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 15ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரை. சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரை. ரிசல்ட் 24ஆம் தேதி வரை. காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான டேட் வந்து 31ஆம் தேதி வரை கொடுத்திருக்காங்க. சோ இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைத்த விண்ணப்பதாரர்கள் அக்கல்லூரியிலே அதே படிப்பை தொடர விரும்பினால் இக்கலந்தாய்வில் கலந்து கொள்ள தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணனேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் காலேஜ். நான் அங்கே என் காலேஜையோ கோர்ஸையோ கண்டினியூ பண்றேங்கிறவங்க இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. முதல் அல்லது 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைக்காதவர்கள், நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன், இடம் கிடைக்கல, இல்லனா நான் அந்த கவுன்சிலிங்ல கலந்து கொள்ள தவறிட்டேன், எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன், பார்க்கவே இல்ல அப்படிங்கிறவங்க இதுல வந்து கலந்துக்கலாம். ரீ அலாட்மெண்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி எலிஜிபிள் டு அட்டெண்ட் த சப்சிக்வெண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் ரீ அலாட்மெண்ட் ஆஃப் காலேஜஸ். அதாவது கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஜாயின்ட் இன் த கோர்சஸ் டியூரிங் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ். அதாவது முதல் மற்றும் 2வது கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு யார் அந்த கல்லூரியில போய் அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு என்ன செய்ய முடியும்னா மாற முடியும். மத்தவங்க எல்லாம் புதுசாதான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 250 rupees நீங்க பே பண்ணிருக்கீங்கன்னா இப்ப பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சீட் வேகன்சி நாங்க வந்து வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ண உடனே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா அப்டேட் பண்றேன். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு 15ஆம் தேதி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஒரு 5வது இடத்துல இருக்குது. கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் டிப்ளமோ இன் நர்சிங். இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்க உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு நீங்க வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் ஆகும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரவுண்ட் 3க்கு வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க. ஏதாவது அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.